வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா உங்களோட லைக் தாங்க என்னோடய எனர்ஜி. ஸோ மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் நம்ம அதில் தாங்க போடுவோம். மந்த்லி பிடிஎஃப் போடுவோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 20ஆம் தேதி கொண்டாடப்படுற முக்கியமான நாட்களை தாங்க முதல்ல பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 நாள் அனுசரிக்கப்படுதுங்க. முதல் நாள் வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது முதல் நாளாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது மிசோரம் அண்ட் அருணாச்சல பிரதேசத்தோட ஸ்டேட்ஹுட் டேவாக பார்க்க போகிறோம். மூணாவது வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் பிப்ரவரி 20ஆம் தேதி கொண்டாடப்படுறோம். என்னென்னு பார்க்கும்போது அதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா எம்பவரிங் இன்க்ளூஷன், ஸ்ட்ரென்தனிங் ப்ரொடெக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னா வலுவூட்டல், உள்ளடக்கம், சமத்துவமின்மைக்கு எதிரான பாதுகாப்புகளை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தாங்க அதோட கருப்பொருள். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இது தாங்க. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையால் ஆண்டுதோறும் பிப்ரவரி 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிற நாளுங்க உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறது. இது பார்க்கும்போது வறுமையை விளக்கிறது மற்றும் வேலையின்மையை நிவர்த்தி செய்வதற்கான உலகளாவிய நடவடிக்கையாக பார்க்கப்படுதுங்க. அதே நேரத்தில் சமூகங்களுக்குள்ளாரையும் இடையிலையும் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் வாய்ப்பு சமத்துவத்தை ஊக்குவிக்கிறதுக்கான நாளாக தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது நவம்பர் 26, 2007 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடு சபையோட 62வது அமர்வின் போது நிறுவப்பட்ட உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறத இதை பார்க்குறோம். 2007 நிறுவப்பட்டு இருந்தாலும் 2009ஆம் ஆண்டு 63வது அமர்வில் இருந்து தான் ஆண்டுதோறும் பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த நாள் உலக சமூக நீதி தினம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது பார்க்கும்போது நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கு இடையிலும் அமைதி மற்றும் பாதுகாப்பு அடைவதற்கும் பராமரிப்பதற்கும் சமூக வளர்ச்சி மற்றும் சமூக நீதி இன்றியமையாதது அப்படிங்கிறத உலக மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான நாள் அப்படிங்கிறது தான் இதை நாம் பார்க்குறோம். இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். அதே மாதிரி அமைதி, பாதுகாப்பு மற்றும் அனைத்து மனித உரிமைகள், அதாவது எல்லா தரப்பு மக்களுக்கும் சம உரிமைகள் கிடைக்கணும். பழங்குடியினராக இருந்தாலும் சரி, மேற்பட்ட இனங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் மனித உரிமைகள் அப்படிங்கிறது சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அடிப்படை சுதந்திரங்கள், மரியாதைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உலக சமூக நீதி தினமாக நாம் பார்க்குறோம். இது நம்ம இதை இன்று நாள் பிப்ரவரி 20 வந்து வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதி நாள் அப்படிங்கிற ஒரு நாளை நம்ம கொண்டாடுவோம். அது யாரோடைய பிறந்த நாளை நம்ம சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னா நம்ம தந்தை பெரியார் அவர்களோட பிறந்த நாளை தான், செப்டம்பர் 17 நாளை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட சமூக நீதி நாளாக நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த தகவலோடு நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்க. அதாவது 2021க்கு அப்புறம் வந்து நம்ம இதை வந்து தந்தை பெரியார் அவர்களோட பிறந்த நாளை தமிழ்நாட்டின் சமூக நீதி நாள்னு சொல்லலாங்க. அந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தந்தை பெரியாருக்கு எதுக்காக இந்த சமூக நீதி நாள் அப்படின்னு அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோன்னா அவர் சமூகத்துக்கு ஆற்றிய பங்கு, எல்லா அடிமட்ட மக்களுக்கும் ஒரே மாதிரியாக என்ன உரிமைகள் கிடைக்கணும்னு அவர் போராடினாரோ அதே மாதிரி தான் உலக அளவில் யார் இந்த எல்லாருக்கும் சமூக அளவில் அந்த உரிமைகளெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும்னு போராடி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற நாளாக தான் நாம் இந்த வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமமான உரிமை எல்லாருக்கும் அடிமட்டத்திலேருந்து மேலெல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் தான் அனுசரிக்கப்படுது. அதுக்காக போராடினவங்களுக்காக மரியாதை செலுத்துகிற நாளாக தான் பார்க்குறோம். இது தமிழகத்தில் பார்க்கும்போது செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்த நாளை நாம் வந்து சமூக நீதி நாளாக பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.
அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்தது மிசோரம் அண்ட் அருணாச்சல பிரதேசம் அந்த மாநிலங்களோட ஸ்டேட்ஹுட் டே. மாநிலங்களாக அங்கீகரிக்கப்பட்ட நாளை தான் வந்து நம்ம ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அருணாச்சல பிரதேசமும் மிசோரம் மாநிலமும் பிப்ரவரி 20 வந்து பிப்ரவரி 20 மாநில அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த நாளை வந்து நம்ம அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. லீவ் அருணாச்சல பிரதேச மாநிலம் வந்து கவர்மெண்ட் லீவே இதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் வடகிழக்கு நாடுகளாக பார்க்கப்படுது. வடகிழக்கு பகுதிகளாக இருக்கிறத நாம் வந்து மாநில அந்தஸ்தை கொடுத்து இந்தியாவோட மாநில அந்தஸ்தை கொடுத்து அந்த நாளை வந்து அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நாளில் பார்க்குறோம். எப்படி அப்படின்னா அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 20 இந்த தினத்தை உருவாக்கப்பட்டது மாநில தினமாக உருவாக்கப்பட்டது அங்கீகாரம் பெற்றதை ஒரு நாளாகவே அவங்க கொண்டாடுறாங்க. அரசு விடுமுறை தினமாகவும் அந்த மாநிலத்தை அறிவிச்சிருக்காங்க. முதல்ல பிப்ரவரி 20, 1987 அன்று இந்தியாவோட 23வது மாநிலமாக அங்கீகாரம் பெற்றது மிசோரம். அதாவது 1987 பிப்ரவரி 20 தான் இந்த 2 மாநிலங்களுக்கும் மாநில அந்தஸ்து கிடச்சிது. அதில் 23வது மாநிலமாக மிசோரமும் 24வது மாநிலமாக அருணாச்சல பிரதேசமும் நமக்கு மாநில அந்தஸ்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அன்றைக்கி தான் அறிவித்தாங்க. அந்த நாளை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தாங்க அருணாச்சல பிரதேசத்துக்கும் மிசோரமுக்கும் உண்டான ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1987 பிப்ரவரி 20 அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடச்சிருக்கு முறையாக. அதாவது மிசோரமுக்கு 23வது மாநிலமாகவும் அருணாச்சல பிரதேசத்துக்கு 24வது மாநிலமாகவும் அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அடுத்த தகவல் வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே. அதாவது உலக மானிடவியல் தினம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் வர 3வது வியாழக்கிழமை, அதாவது இன்றைக்கி இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. மானுடவியல் பற்றிய நிபுணர்களை பாராட்டவும் தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. மானுடவியல் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுவாங்க, அறிவியல் ஆய்வுன்னு சொல்லலாம். மனித குலத்தின் அறிவியல் ஆய்வு அப்படிங்கிறத மானுடவியல்னு சொல்லுவோம். இதை ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கான மரியாதை செலுத்துகிற நாளாக தான் வந்து வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே அப்படிங்கிறத நாம் கொண்டாடுறோம். அதாவது மனித குலத்தின் அறிவியல் ஆய்வு மானுடவியல் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இது வந்து மனிதனோட ஒரு சிலர் நம்ம வந்து நாம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறது குரங்குலேருந்து மனுஷன் வந்திருப்பான் அப்படிங்கிறது நம்ம படித்து தெரிஞ்சிருப்போம். அப்புறம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அறிவியல் அறிஞர்களுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் இந்த உலக மானிடவியல் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. வருஷம் பிப்ரவரி மாதத்தில் வர 3வது வியாழக்கிழமை இது அனுசரிக்கிறாங்க. இது மனித சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் தொடக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஆராய்கிறது. எப்போ மனுஷன் வந்து பிறந்தான், அவனோட ஆதி காலத்துலேருந்து அப்படியே எந்தெந்த முன்னேற்றம் வந்து இப்போ எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தான் வந்து அனுசரிக்கிறத நாம் பார்க்குறோம். ரெண்டாவது வரலாற்று மற்றும் சமகால சமூகங்களில் உள்ள பண்புகளை ஆராய பல்வேறு அறிவியல் முறைகளை பயன்படுத்தப்படுகின்றன. உலகம் எவ்வாறு செயல்படுகிறது, நம்மளோட செயல்களுக்கு பின்னால் உள்ள காரணம், நம்ம சூழல் நம்மளால் எவ்வாறு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுக்காகவும் தான் இந்த ஆய்வு உதவுகுது அப்படிங்கிறத நாம் இந்த உலக மானுடவியல் தினத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 3 நாளுக்கான இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் 3 நாளும் பார்த்தாச்சு. வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், மிசோரம் அண்ட் அருணாச்சல பிரதேசத்துக்கு மாநில அங்கீகாரம் கொடுத்ததை பார்த்துட்டோம். வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே மானுடவியல் தினம் அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு விஷயங்க, இப்போ வந்து தெலுங்கானாவில் 72வது உலக அழகி போட்டி அப்படிங்கிறது, உலக அழகி போட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 72வது உலக அழகி போட்டி வந்து மே மாதம் 7 தேதியிலேருந்து 31 தேதி வரைக்கும் தெலுங்கானா மாநிலத்தால்
த தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற இருக்குதுங்கிறத அந்த மாநில அரசு சொல்லியிருக்காங்க. 28 வருஷத்துக்கு அப்புறமா கடந்த வருஷம் தாங்க டில்லி மும்பையில் நமக்கு வந்து உலக அழகி போட்டி நடந்துச்சு. அதை தொடர்ந்து நமக்கு இப்போ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 72வது உலக போட்டி தெலுங்கானாவில் நடக்குது அப்படிங்கிறத அந்த மாநிலம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் வந்து 120க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களை சேர்ந்த அழகிகள் வந்து நிகழாண்டு போட்டியில் பங்கு பெறுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்குங்க. 72வது உலக போட்டி, உலக அழகி போட்டி தெலுங்கானாவில் தலைநகர் ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். மே மாதத்தில் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி அடுத்த தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, புதிய முதல்வர் எங்கே அப்படின்னா டில்லியில் தாங்க. இப்போ டில்லியில் வந்து தேர்தல் நடந்தது. முதல்வருக்கான யார் முதல்வர்னு அறிவிக்காமலே நம்ம பிரதமர் கிளம்பி சுற்றுப்பயணம் போயிட்டார் ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும். அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து யார் இப்போ வந்து முதல்வராக டெல்லி முதல்வராக முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரேகா குப்தா அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. பாஜக தான் வந்து டெல்லியில் ஜெயித்தது. முதல் முறையாக இவங்க வந்து ரேகா குப்தா வந்து இப்போ தான் இந்த சட்டப்பேரவையில் தேர்தலில் வந்து போட்டியிட்டு எம்எல்ஏ இதாக வந்தாங்க, சட்டப்பேரவை உறுப்பினராகவே வந்தாங்க. அதை உடனே வந்து அவங்க ஆட்சி பொறுப்பில் வந்தோடனே வந்து அவங்களுக்கு வந்து முதல்வர் பதவியே கிடச்சிருச்சுங்க. அதனால தான் முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னா, டில்லியில் 9வது முதல்வராக பாஜகவோட முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினரான ரேகா குப்தா அவர்கள் வந்து முதல்வராக பதவி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ரேகா குப்தாவோட சேர்த்து 4 பெண் முதல்வர்கள் வந்து இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்க 4வது ஆளுங்க. டில்லியில் 4 பெண் முதல்வர்கள் இருந்திருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து ரேகா குப்தா வந்து 4வது ஆளாக இருக்காங்க அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாஜக வந்து 27 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ தான் 48 இடத்துல ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இப்போ பாஜக வந்திருக்காங்க. தாமரை மலர்ந்துருச்சுங்க டெல்லியில். இவங்க வந்து ரேகா குப்தா வந்து எப்போ பாஜக அதாவது பிஜேபிக்குள்ளே போனாங்க அப்படின்னா 2003 to 2004 பாஜகவோட இளைஞர் அணி செயலாளராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து முதல்வராகவே வந்துட்டாங்க. பாஜகவோட முதல்வராக டெல்லியில் வந்து பதவி ஏற்றுட்டாங்க அப்படிங்கிறது இவங்களை பற்றின செய்திங்க. எப்படின்னா, அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் இப்போ நடந்தது இல்லைங்களா, சட்டப்பேரவை தேர்தலில் ஷாலிமார்க் பகுதியில் எம்எல்ஏவாக வந்து அவங்க நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆம் ஆத்மியை எதிர்த்து நின்னாங்க. ஆம் ஆத்மி கட்சியை தோக்கடித்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவே ஆயிருக்காங்க. எம்எல்ஏ ஆன கையோட முதல்வர் ஆன பெருமை வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 4வது பெண் முதல்வர் இவங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்குறோம். மொத்தமாக டெல்லியில் 9 முதல்வர் இருந்திருக்காங்க. இதுதான் 9வது. அடுத்த தகவல் போகலாம். அப்பாயின்மெண்ட் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோக் ஆயுக்த தலைவர் அவருக்கு தான், அந்த தலைவருக்கு தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். இவர் தாங்க அவர் பேர் வந்து ராஜமாணிக்கம் அவர்கள். இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பி. ராஜமாணிக்கம். இப்போ இவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம தமிழக அரசு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக் ஆயுக்தாவோட தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்புக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கணும், 2 நீதித்துறை உறுப்பினர்கள் இருக்கணும், 2 நீதித்துறையை சாராத உறுப்பினர்களும் இருக்கணும். இது மாநிலத்துக்குங்க. அதுவே மத்தியம் சென்ட்ரல்னு வரும்போது லோக்பால்னு சொல்லுவோம். மாநிலங்கள் வகையில் லோக் ஆயுக்தான்னு சொல்லுவோம். ஸ்டேட் லெவலில் நம்ம ஸ்டேட் ஆகட்டும், அதர் ஸ்டேட் ஆகட்டும், அதுக்கு வந்து லோக் ஆயுக்தான்னு சொல்லுவோம். அதே சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது லோக்பால்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த லோக் ஆயுக்தா, லோக்பால் இதெல்லாம்னா, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஊழல் புகார்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க இந்த இது. அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். இவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க ராஜமாணிக்கம் அவர்கள். இவர் வந்து நீதித்துறையில் இன்னமும் உறுப்பினராக தான் இருக்கார். அந்த டிபார்ட்மெண்ட்டோடு சேர்த்து இப்போ தலைவராகவும் வந்துட்டார். இவரோட பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது
2027 ஏப்ரல் வரைக்கும் இவரோட பதவிக்காலம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இவர் தலைவராயிட்டாரா? அதே மாதிரி 2 நீதித்துறை உறுப்பினர்கள் இருக்கணும், நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் இருக்கணும். அவங்களையும் இப்போ தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கும்போது ராமராஜ், ஆறுமுக மோகன் அலங்காமணி. அவங்க தான் ஆறுமுக மோகன் அலங்காமணியும் ராமராஜ் அவர்களும் வந்து நீதித்துறையை சாரா உறுப்பினர்கள் அப்படிங்கன்னு பார்க்குறோம். இதுவே வந்து இதில் லோக் ஆயுக்தால வந்து ஒரு தலைவரும் 2 நீதித்துறை உறுப்பினர்களும் 2 நீதித்துறை சாரா உறுப்பினர்களும் இருக்கிற மாதிரி லோக் பாலில் வந்து ஒரு தலைவரும் 4 நீதித்துறை உறுப்பினர்களும் 4 நீதித்துறை சாரா உறுப்பினர்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அமைப்போட விஷயங்க. அது வந்து சென்ட்ரலில் நடக்கிற தப்புக்கு வந்து அவங்க, ஸ்டேட்டில் நடக்கிற தப்புக்கு வந்து இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸரோட லஞ்ச புகார்கள்லாம் வருது இல்லைங்களா, அதில் நடக்கிற இதுக்கு இது சொல்கிறவங்க இவங்க தாங்க, விசாரணை பண்ணுறவங்க இந்த டீம் தான், லோக் ஆயுக்தா அப்படிங்கிற டீம் தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதோட தலைவராக தான் இப்போ வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பி. ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து நம்ம அரசாங்கம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களுக்காக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உறுப்பினராக நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, ராமராஜ் அவர்களும் ஆறுமுக மோகன் அவர்களும், அவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. அவங்களுக்கு எது முன்னாடி வந்தாலும் சரி, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 70 வயது வந்துட்டாலும் சரி, இல்லை அவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்துட்டாலும் சரி, அவங்களோட பதவிக்காலம் வந்து அது வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்த தகவல் போயிடலாம். இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது பி. ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவராக, லோக் ஆயுக்தாவோட தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ராமராஜ் அவர்களும் ஆறுமுக மோகன் அலங்காமணி அவர்களும் நீதித்துறை சாரா உறுப்பினர்களுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த தகவல் போயிடலாம். அடிக்கல் நாட்டினார் துணை முதல்வர். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா விளையாட்டு சம்மந்தமாக ஒரு விஷயத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. திருச்சி மாவட்டம் சூரியூரில் 3 கோடி அளவில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் வந்து அமைக்கிறதுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். எங்கேன்னா சூரியூரில் விளையாட்டு மைதானம், ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்கிறதுக்காக 3 கோடி ரூபாயில் வந்து இந்த திட்டம் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதாவது 5 ஏக்கரில் அமைக்கப்படும் மைதானத்துக்கு தமிழக அரசின் சார்பில் 2.5 கோடியும், திருவெரும்பூர் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சமும், மொத்தம் 3 கோடி. இந்த பகிர்வில் தான் வந்து அந்த மைதானம் கட்ட போகிறாங்க. அதுக்காக அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, விளையாட்டில் ஜெயிச்சுட்டு வந்தவங்களுக்கு உரிய ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க. உயரிய ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க காசோலையா. அது என்ன அப்படின்னா, இப்போ கடந்த மாதம் வந்து 38வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு தமிழகம் வந்து 6வது இடத்துல வந்தது இல்லைங்களா, வெற்றி அடைஞ்சது இல்லைங்களா. முதல் இடம் பார்க்கும்போது சர்வீசஸ் அணி வந்து வந்தாங்க. நாம் வந்து 6வது பிளேஸில் இருந்தோம். அப்படி அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்த 158 வீரர் வீராங்கனைகளுக்கு நம்ம தமிழக அரசு வந்து உயரிய ஊக்கத்தொகை காசோலைகள் கொடுத்துருக்காங்க. 4.35 கோடி எல்லாருக்கும் சேர்த்து தாங்க 158 வீரர் வீராங்கனைகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நேஷ்னல் லெவலில் நடந்த போட்டிக்கு 6வது இடத்துல தமிழகம் இருக்குது. அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பதக்கங்கள் வென்ற 1000 வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக நம்ம தமிழக அரசு வந்து 24.46 கோடி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம இதிலேருந்து பார்க்குறோம். சர்வதேச லெவலில் நடந்த போட்டிக்கு வந்து 1000 பேருக்கு 24.46 கோடியும், நேஷ்னல் லெவலில் நடந்த 38வது உத்தரகாண்டில் நடந்திருக்குது, நமக்கு தெரியும். ரீசன்ட் நியூஸில் பார்த்துருப்போம், நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். அது பார்க்கும்போது 4.35 கோடிக்கான உயரிய தொகை கொடுத்ததாகவும் பார்க்குறோம். இதை கொடுக்கும்போது நம்ம துணை முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை உடனே கொடுக்குற, அதாவது நடந்து முடிஞ்சு ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே கொடுக்குற, அதாவது காசோலை அதுக்கான பரிசு தொகையை கொடுக்குற மாநிலம் இந்தியாவிலே நாம் தாங்க முதல்ல அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துலையும் அவங்க சோர்ந்து போகக்கூடாது, பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. விளையாட்டுத்துறையில் நம்ம வந்து இப்போ 6வது இடத்துல இருக்கிறோம், அடுத்த டைம் ஃபஸ்ட் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறோம் விளையாட்டு வீரர்களுக்கு அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு சென்னையில் வந்து
அடுத்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் வந்து தேசிய பாரா தடகள போட்டி இப்போ தான் வந்து தேசிய தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்டில் நடந்துச்சு. இப்போ தேசிய பாரா தடகள போட்டி முதல் முறையாக நம்ம சென்னையில் நடக்க போகுது, நடந்துகிட்ருக்குங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 23வது தேசிய பாரா தடகள போட்டி ஃபஸ்ட் டைமாக நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். இதில் எத்தனை பேர் அப்படின்னா 1476 போட்டியாளர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. பாரா தடகள போட்டினா மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்கிற ஒரு விளையாட்டு தாங்க தேசிய பாரா தடகள போட்டி. இதில் மாற்றுத்திறனாளிகளாக வந்து கலந்துக்குவாங்க. 1476 போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. மொத்தம் 155 விளையாட்டு பிரிவின் கீழே விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதே மாதிரி பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் யார் அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா அப்படின்னு பார்க்குறோம். ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் சங்கத்தலைவர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம பிடி உஷா அவர்கள். அதே மாதிரி பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் வந்து தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். 23வது தேசிய பாரா தடகள போட்டி வந்து முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கு. பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் வந்து தேவேந்திர ஜஜாரியா. பிடி உஷா வந்து ஒலிம்பிக்கு வந்து தலைவருங்க. ஒலிம்பிக் சங்க தலைவர் வந்து பிடி உஷா. அதே மாதிரி பாராலிம்பிக்கு தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எங்கே நடந்ததுன்னா ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சென்னையில் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அடுத்த மாதம் 25 மார்ச் 25 பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்னொரு போட்டி நடக்க போகுதுங்க. உலக ஸ்டார் கண்டெண்டட் டேபிள் டென்னிஸ் போட்டியும் நம்ம சென்னையில் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம் இந்த தகவலில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நமக்கு 9வது பதிப்பு பாகிஸ்தானில் நடக்க போகுதுங்க. இது வந்து என்னென்னு பார்த்தா 2017க்கு அப்புறம் விளையாடவே இல்லை. இப்போ தான் 2017க்கு அப்புறம் விளையாட போகிறோம். எங்கேன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் விளையாட போகிறோம். 2025 சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி 9வது பதிப்பு பாகிஸ்தானில் தொடங்கப்பட்டுருச்சு. நேற்று தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது இது என்னென்னு பார்க்கும்போது 2017க்கு பிறகு இந்த போட்டி நடக்குதுங்க. 2017க்கு அப்புறம் இது நடக்கலை. லாஸ்ட்டாக வந்து இந்த சாம்பியன்ஸ் கோப்பை பார்த்திங்க அப்படின்னா 2017 நடந்து 2017க்கு அப்புறம் 2025 தான் இது நடக்குது. நம்ம இந்தியா உட்பட 8 அணிகள் வந்து இதில் பங்கு பெறுறாங்க. 9வது சீசனுங்க. இது லாஸ்ட்டாக 2017 யார் சாம்பியன்ஷிப் வாங்கினோம் அப்படின்னா பாகிஸ்தான் தான் வாங்கியிருக்காங்க. இந்த டைம் வந்து யார் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாகிஸ்தானோட கராச்சி பகுதியில் நடக்குது. 1996க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் நடக்கிற முதல் சர்வதேச போட்டின்னு கிரிக்கெட் போட்டின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே நடக்கலை. நமக்கு அதுக்கப்புறம் இந்தியாவோட பாதுகாப்பு கருதி நம்ம வந்து அங்கே விளையாடல. பாகிஸ்தானில் விளையாட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வேறு பக்கம், அதாவது வேறு நாட்டில் தான் விளையாண்டுட்ருந்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் 1996க்கு அப்புறம் பாகிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். 9வது பதிப்பு 2025 பாகிஸ்தானில் தொடங்கியாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2017க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நாம் அடுத்தது இன்றைக்கான தகவல்கள்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது நம்ம தமிழகத்தில் அரசு பள்ளியில் பணிபுரிய அரசு ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது முழு உடல் பரிசோதனை திட்டம் வந்து நம்ம தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வந்து இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம். இதில் முதல் கட்டமாக 50 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொண்டு வருகிறது. அது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தற்போது மேற்கொள்ளப்பட இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 1.5 லட்சம், 38 மாவட்டங்களுக்கு 57 லட்சம் செலவு பண்ணி தேசிய ஆசிரியர் நல நிதியிலிருந்து இதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக நம்ம தமிழக அரசு எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க, சலுகை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. 3 வருஷத்துக்கு ஒருக்கா முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது திட்டம் கொண்டு வந்தாங்க. 2023 மார்ச்சில் கொண்டு வந்தது. இப்போ அதை தொடங்கியிருக்காங்க. 3 ஆண்டுகள் ஆகி இப்போ
முதல் கட்டமாக 50 வயசுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு செக்கப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.